வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இன்று தொடங்கியது. நாட்டின் முதலாவது பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்தநாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசின் திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சத்ரபதி சாம்பாஜி நகர், பன்வேல் ஆகிய இடங்களில் நடைபெறும் பேரணிகளில் இன்று பங்கேற்கிறார். மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி சோலாப்பூர், சாங்கிலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல்காந்தி நந்தர்பார், நாந்தேதிலும், காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இகத்புரி, புனேயிலும் வாக்கு சேகரிக்கின்றனர். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எஞ்சிய 38 தொகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் INDA கூட்டணி கட்சி தலைவர்கள் இத்தொகுதிகளில் உச்சக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா பொக்காராவிலும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரன் தியோகர், தும்காவிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் சேவைகளை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கடந்த 1953ஆம் ஆண்டு முதல் தேசிய கூட்டுறவு வார விழா கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வேளாண் துறை மற்றும் அது சார்ந்த தொழில்களை ஊக்குவித்து ஊரக பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதே இந்த கூட்டுறவு விழாவின் நோக்கமாகும். 43வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் சீனா, எகிப்து, ஈரான், தென்கொரியா, தாய்லாந்து, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் பங்கேற்றுள்ளன. இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நாட்டில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை முன்னெடுப்புகளை இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தொடங்கி வைத்தார். 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களின் கூடுதல் முக்கியத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. நாட்டின் முதலாவது பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்தநாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி பண்டிட் ஜவஹர்லால் நேருவிற்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன், திரு நாசர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள குழந்தைகள் தின செய்தியில் வளமான, நலமான, பசுமையான உலகில் குழந்தைகளை வளர்க்க உறுதி ஏற்போம் என குறிப்பிட்டுள்ளார். இந்நாளை ஒட்டி விழுப்புரத்தில் குழந்தை கல்வி பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பழனி தொடங்கி வைத்த இப்பேரணியில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற குழந்தைகள் கல்வி மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா, கல்லூரி மாணாக்கர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பத்தூரில் குழந்தைகள் தினத்தை ஒட்டி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மகிமைபுரத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார். 130 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த தொழிற்பேட்டையின் மூலம் 15000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். தொடர்ந்து வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்ட 2ஆம் கட்ட பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. 225 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு 8800க்கும் அதிகமான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 1,70,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். அதிபர் அனுரகுமார திசநாயக்கே, தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் வாக்களித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மக்களை விரைவாகவும் முறையாகவும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொண்ட அவர் பட்டா விண்ணப்பங்கள் உட்பட பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மாதம் ஒருமுறை வட்டார அளவில் கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்த வேண்டும் என கூறிய துணை முதலமைச்சர் சமூக வலைதளங்களில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் கொண்டு செல்லுமாறும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் மருத்துவமனைகளில் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார அரசு மருத்துவமனைகள் 320லும் டாக்ஸ் கட்டும் திட்டத்தை படிப்படியாக செயல்படுத்தவிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ரயில் பாலத்தில் பயணியர் ரயில் சோதனை ஓட்டம் இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு ஏ.எம். சௌத்ரி தலைமையில் தூக்கு பாலத்தை இயக்கி என்ஜின் மற்றும் 8 பெட்டிகளுடன் கூடிய இந்த ரயில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இரவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். அதிகபட்சமாக மாஞ்சோலையில் 67 மில்லிமீட்டரும், காக்காட்சியில் 72 மில்லிமீட்டரும், நாலுமுக்கில் 82 மில்லிமீட்டரும், ஊத்து பகுதியில் 80 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் விளையாட்டுப் பொருட்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரையிலும் தோண்டப்பட்ட 14 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, சதுரங்க ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணிகள், வட்டச்சில்லு, தங்கமணி உள்ளிட்ட 4000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் விரலால் சுண்டி விளையாடப்படும் சுடுமண்ணால் ஆன விளையாட்டுப் பொருள், சங்கு வளையல்கள், ஆணி கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இரும்பு காலத்திற்கு சான்றாக ஆணி கிடைத்துள்ளது. தொழில்கள் நடந்ததற்கு சான்றாக பல்வேறு அலங்காரங்களில் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் சீனாவை சேர்ந்த 2வரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை மேற்கொண்டனர். ஆன்லைன் பண மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள இவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சீர்மரபின நலவாரிய உறுப்பினர்களுக்கான அரசின் நலத்திட்ட உதவிகளை உரிய முறையில் பெற்று பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் ராஜ்கிரில் நடைபெறும் ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இந்தியா தனது முதல் போட்டியில் மலேசியாவை 4-0 என்ற கணக்கில் வென்றது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 4வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஜோகன்னஸ்பர்கில் நாளை நடைபெறுகிறது. 4 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இன்று தொடங்கியது. நாட்டின் முதலாவது பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்த நாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசின் திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.